நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்துள்ளார் தமிழ்நாடு கொங்கு பேரவை தலைவர் தனியரசு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, திமுக கச்சத்தீவு தீர்மானத்தை சட்டசபையில் ஏற்றியா கொடுத்ததே திமுக அப்படின்னு அதிமுக குற்றச்சாட்டு வைக்குது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? குறிப்பா தமிழ்நாட்டினுடைய சொத்து தான் அது நம்முடைய கச்சத்தீவு அப்படிங்கறதுல நம்ம யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அது 1973 அப்பொழுது பிரதம அமைச்சராக இந்திரா, அப்பொழுது அங்கு இலங்கை பிரதமராக இருந்த செந்திலிராமனோட அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது தமிழ்நாட்டுக்கான உரிமை அல்லது இந்தியாவின் உரிமையை இந்திய அரசு இலங்கை அரசுக்கு அது கையளிக்கிறது. அதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்பொழுது ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது அப்பொழுதே கலைஞர் அடுத்த நாளே இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதுல பிரதானமா அப்பொழுது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் இதை கண்டித்து பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. ஆனா அவைகளெல்லாம் மீறி கச்சத்தீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டு விட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்ப நம்முடைய மீன்குடி உரிமை அல்லது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய நலன் உரிமைகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதை நம்ம தொடர்ந்து அன்றாட நிகழ்வா பார்க்கணும். ஆனா அதை விட்டு இப்ப 73 கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக 83, 93, 2003, 2013 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளா நம்ம ஒரு ஒரு இந்த சிக்கலை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் இயற்றுவது, தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் கச்சத்தீவை மீட்பதற்கு நம்ம மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி தீர்மானங்களை இயற்றுறோம். பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம், இது மாதிரி நம்ம தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா ஒன்றிய அரசை பொறுத்தவரை அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜகவினுடைய வாஜ்பாய் அரசு அப்புறம் மோடி அரசு எந்த அரசுமே இது குறித்து இலங்கையோடு பேசுவதற்காகவும் இது கொள்கை அளவில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கோ மத்திய அரசு இதுவரைக்கும் வரல. அப்ப மத்திய அரசு இது உறுதியா இருக்கு. அது காங்கிரஸோ பாஜகவோ அல்லது தேசிய கட்சிகள் எது ஒன்றுமோ கச்சத்தீவை நாம் இலங்கைக்கு கையளித்ததை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கொள்கை முடிவுக்கு அவர்கள் வரவில்லை, வெளியுறவுத்துறை. ஆகவே இது ஒரு அரசியலுக்காக தொடர்ந்து நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறது அளவுலதான் இது நீடிக்குமே இல்லாமல் இது ஒரு அரசியல் கோரிக்கையா இருக்கும். ஆனா நமக்கு நடைமுறையில் செயல்பாட்டில் அது திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. ஆனா மத்திய அரசு முயன்றால் இலங்கை இதை பிடிவாதமாக இந்த கச்சத்தீவை எங்களுக்கு வேண்டும் என்று இப்பொழுது இருக்கிற அரசு கூட அல்லது அதை அது கட்டாயமா வலியுறுத்தாது. ஆனா இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை, வெளியுறவு பொறுத்தவரை கொள்கை அளவுல அது இலங்கை அரசோடு பேசினால், இப்ப இந்த வாரத்துல கூட அரசுமுறை பயணமா நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் மோடி ஐயா இலங்கைக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டார். அப்ப இது குறித்து அவர் கேட்டார்னால அவங்களே அதை பத்தி பெரிய 285 ஏக்கர் தான், அது ஒரு பெரிய சிக்கலானதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆகவே அது ஏற்கனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கமான நல்லுறவு இருக்கு. அதனால இவங்க ஒன்றும் பெரிய பகை நாடும் அல்லது. அப்புறம் நம்ம இங்கிருந்து ஒரு பெரிய கலாச்சார உறவு, பெரிய பௌத்த மதமோ அங்க இருக்கிற இந்து மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ அங்க இருக்கிற தமிழர்கள் அல்லது அங்க இருக்கிற இன்னபிற தேசிய இனங்கள் கூட அது இந்தியாவோட தொடர்புடைய இனங்கள் தான். ஆகவே அது பெரிய நெருக்கடி இல்லை. மத்திய அரசு முயன்றால் இலங்கை அரசு கட்டாயமா கையளிக்கும். ஆனா மத்திய அரசு அதுக்கான கோரிக்கையை, அது ஒரு வேண்டுகோளை, அந்த விருப்பத்தையே இலங்கை அரசுக்கு தெரிவிக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டு மக்களினுடைய 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு சட்டமன்ற பேரவையில் ஏற்றிருக்கிற தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய பாஜக மோடி அரசு கட்டாயமாக இலங்கையோடு பேசி கச்சத்தீவை விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. தமிழ்நாடு கொங்கு பேரவையின் கோரிக்கையும் அதுதான். ஆகவே இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இப்பொழுதும் தொடர்ந்து எந்த கட்சி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கச்சத்தீவை மீட்பதற்கான போராட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தீர்மானங்கள், அந்த கொள்கை முடிவு, அதை ஆதரிக்கிறோம். நம்ம இப்பவும் அந்த கோரிக்கையை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஒன்றிய அரசு, இப்பொழுது இருக்கிற அரசு, மோடி அரசை மீட்க வேண்டும் என்பதுல நம்ம கட்டாயமா நம்ம கோரிக்கையும் இன்னும் கூர்மையாக்கி இருக்கிறோம். மோடி அரசு அதை மீட்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அந்த கோரிக்கையை நம்மளும் வலியுறுத்துறோம். நியாயமான கோரிக்கை, சரியான கோரிக்கை. ஐயா, விஜய் புதிய ஆலோசனை கொடுத்திருக்காரு. கச்சத்தீவை புத்தகத்தான் இருக்க முடியும், வாடகை தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது பிழையானது, தவறானது. அப்படி ஒரு கருத்தை அவர் அதிகாரப்பூர்வமா வாடகைக்கு எடுப்பது அல்லது குத்தகைக்கு எடுப்பதுங்கிற மாதிரியானதெல்லாம் அது ஒன்றும் அது அவசியம் இல்லாதது. அரசியல் முதிர்ச்சியற்ற கருத்து தான். ஆகவே அது
அரசாங்கம் கையில் ஒரு 2 அரசுகளுக்குள் ஏற்கனவே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கையளித்தது இந்தியா. ஆகவே அது ஏற்கனவே அது நீண்ட கால தாவாவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அது 1953, 57 பல்வேறு காலகட்டங்கள்ல அது இலங்கையை பொறுத்தவரை அது தனக்குரியது என்றுங்கிற மாதிரி தான் அவங்க அந்த வரைபடத்துல அவர்களுடைய நிலைப்பாட்டுல அதை தொடர்ந்து பராமரித்தே வந்திருக்கிறாங்க. ஆனா இந்தியா தன் கட்டுப்பாட்டில் ஒரு 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 இணக்க அடிப்படையில அது இந்தியாவுக்குரியதுன்னு இலங்கை எப்பொழுதும் அதை ஏற்கல. அப்ப ஒரு தாவாவுக்குரிய ஒரு சிக்கலுக்குரிய ஒரு தீவா ஒரு நிலத்துண்டா அது நீடித்து வந்ததைத்தான் இந்திரா அம்மையார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது அது கையளித்ததுனால அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த பழியை நம்ம தொடர்ந்து சுமக்கிறோம். ஆனா இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இரு நாடுகளுக்கு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிற அடிப்படையில இதை ஒழுங்குபடுத்தணும், பேசணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அப்ப ஆகவே அது விஜயனுடைய இந்த கருத்து பிழையானது, தவறானது. 2 அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறதுல விஜய் இன்னும் உறுதியா இருக்கணும். அதுல போய் நம்ம வாடகை குத்தகைங்கிறதெல்லாம் மதிப்பற்ற தகுதியற்ற பேச்சு தான் தனியரசு பார்க்கறது. ஐயா, தீர்மானம் நிறைவேற்றினது நாடகம் நினைக்கிறீங்களா? 2026 தேர்தல் மனசுல வச்சுட்டு இது நிறைவேற்றினாங்களா? இல்ல, அது எடப்பாடி ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் இயற்றப்படுகிற தீர்மானங்களை அது திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர் தளபதி இயற்றுகிறார் என்பதனாலேயே அது நாடகம் அல்லது அரசியல் ஆதாயத்திற்கானது என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை, கோரிக்கை, உணர்வு, மீனவர்களுடைய நலன், உரிமை, அப்புறம் நம்ம அங்க இருக்கிற தேவாலயத்தினுடைய உரிமை, அங்க இருக்கிற வழிபாட்டு உரிமை, இவைகளெல்லாம் ஒரு சுதந்திரமான ஒரு தொடர்பா நம்ம அதை வலியுறுத்த முடியும். அது இலங்கையும் பெருமளவு அதை பயன்படுத்துறது இல்லை. பயனற்ற நிலத்துண்டாதான் இருக்கு. ஆகவே அங்க இருக்கிற கிறிஸ்துவ தேவாலயமோ அல்லது இங்க இருக்கிற இன்னும் அது ஒரு சுற்றுலா தலமா கூட நம்ம எதிர்காலத்துல இந்தியா பயன்படுத்த முடியும். ஆகவே இலங்கையிடம் அது சரியா பேசினால் இலங்கை அதை இன்னும் பெரிய கட்டாயம் இருக்க முடியும். அவங்க பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது இலங்கை தான் அவங்களுக்கு பெரிய அளவில் உதவியா இருந்து துணையாக இருந்து காப்பாற்றியது. இப்பொழுதும் அது பெரிய அங்க பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் கூட இலங்கை இந்திய உறவு என்பது ஒரு மென்மையான சரியான போக்குத்தை நீடிக்கும். ஆகவே அதை இந்தியா விரும்பினால் 24 மணி நேரத்தில் இலங்கை கச்சத்தீவை இந்தியாவிடம் கையளித்து விடும். தமிழ்நாட்டு அல்லது இந்தியர்கள் நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய விருப்பப்படி அதை பயன்படுத்த முடியும். அதை ஒரு சுற்றுலா தலமாக அது பெரிய அளவில் பயன்படுத்த முடியும். ஆனா அது இலங்கை பயன்படுத்தாம இருக்கு. பயன்படுத்தாத ஒரு நிலத்துண்டு தீவை இந்தியா பயன்படுத்துவதற்கும் அது தமிழ்நாட்டிற்கு அது பெரிய துணையா இருக்கும். தமிழர்களுக்கு அது பெரிய சக்தியா, வலிமையா, கௌரவமா இருக்குங்கிறதுனால நம்ம அதை தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதுல பிரதான எதிர்கட்சி எடப்பாடியார் அதை நாடகம் என்று சொன்னதும் பிழையானது, தவறானது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தத்துவ ரீதியாக நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் ஜனநாயகத்தில் இருக்கிற உயரிய விழுமியங்களை, உயரிய வாய்ப்பை அது பயன்படுத்தி இருக்கிறது என்பதனால் அது சரியானது, நியாயமானது, நாடகம் இல்லை, அவசியம் என்று கருதி சட்டபூர்வமான அரசியல் பூர்வமான அறவழி ஜனநாயக முறையமைவுல அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிற இறைமை சட்டமன்ற பேரவை தீர்மானம் என்பதனால நம்ம அதை இப்படி பிழையா தாழ்வா தனியரசு அப்படி பார்க்கல. நியாயமானது, சரியானது, சரியான நேரத்தில் முதல்வர் அதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதனால் அதை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்னு திராவிட மாடல் அரசுல ஸ்டாலின் ஐயா சொல்றாருங்கய்யா. ஆனா தொடர்ந்து கொலை, கொள்ளைகள் நடக்குது, என்கவுண்டர் நடக்குது. ஸ்டாலின் சிறப்பா தான் ஆட்சி செய்யறாரா? இல்ல, எந்த அரசிலுமே இப்ப நம்ம சட்டம் ஒழுங்குங்கிறது அரசின் துணையோடு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு குற்றச்செயல்கள் மிகுதியானா நம்ம கண்டனத்துக்குரியதுதான். அது பிழையானது, தவறானது, கடுமையானது எடுக்கணும். அது நம்ம அரசை விமர்சிக்கலாம். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுகவின் தலைவர் தளபதி முதல்வர் பொறுப்பேற்றதிலிருந்து அரசு எந்த குற்றத்திலும் ஈடுபடல. குற்றத்தில் ஈடுபட்ட எந்த குற்றவாளிகளையும், குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட எவர் ஒருவரையும் அரசோ, அரசின் இயந்திரத்தில் வருவாய் காவல்துறையோ, காவல்துறையோ யாரையும் காப்பாற்றி அது தப்பிக்கிறதுக்கு முயற்சிச்சதில்லை. அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலை அந்த பாலியல் வழக்குல கூட ஞானசேகர் கையுடைஞ்ச மாதிரி வந்தாரு. ஆனா 1 மாசத்துலயே நல்லா நடந்து போறாரு. இங்க ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலங்கய்யா.
இல்ல, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து கையை ஒடிக்கிறது, கால் ஒடிக்கிறது, என்கவுண்டர் பண்றது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது சட்டத்தின் ஆட்சியும் அல்லது. இப்போ காவல்துறை இப்ப ஒரு குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே காவல்துறை ஒருவரை கை கால் ஒடிக்கிறது, அந்த மாதிரி உயிரை எடுக்கிறது, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காட்டுமிராண்டி காலத்துல அல்லது சட்டத்தின் ஆட்சி இல்லாத இடங்கள்ல, சர்வாதிகார ஆட்சி நடக்கிற இடத்துல, ராணுவ ஆட்சி நடக்கிற இடத்துல, மன்னர்கள் ஆட்சி நடக்கிற இடத்துல அது சாத்தியம். இங்க வந்து நீங்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நீதிமன்றத்தில் நிறுத்தி ஆவணங்களை சமர்ப்பித்து வாத பிரதிவாதங்கள் நடந்து நீதிமன்றம் தான் ஒருவரை தண்டிக்கணும். அதுதான் சட்டத்தின் மாண்பு. அதுதான் நவீன அரசியல் சமூகத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும், இன்னும் சொல்ல போனால் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1776 உலக மக்கள் எல்லாம் இழந்தெழுந்து போராடி 1701 1776 பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அது ஒரு தனி மனித உரிமைக்கான பிரகடனத்தை அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பிரகடனப்படுத்தி அதன் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட சட்டம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் எல்லா நாடுகளும் சட்டத்தின்படிதான் ஆட்சி நடத்த முடியும். அந்த சட்டத்தின் ஆட்சி என்பது தனி மனிதனுடைய உரிமை தொடர்புடையது. ஆகவே தனி மனிதனின் உரிமை என்பது நீதிப்படி சட்டப்படிதான் எதுவும் நடக்கும் இங்க. ஆகவே சட்டத்திற்கு மீறி ஒரு காவல்துறை அல்லது அரசாங்கத்தில் எந்த அதிகாரத்தில் இருப்பவரும் குற்றம் சாட்டப்பட்டவரையோ அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனைக்கு உரியவரை கூட சட்டத்துக்கு புறம்பா தீண்டுவது அல்லது அவருடைய யாராவது அவருடைய அங்கங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது பிழையானது, தவறானது, அதுவும் குற்றமானது. ஆகவே அங்க ஞானசேகரனோ அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து நீங்க பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற எந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களோ இது மாதிரி நீங்க கை கால் அல்லது வேறு வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதெல்லாம் நம்ம பிழையானது, தவறானது. அது ஒரு நவீன சமூகத்திற்கு சட்டத்தின்படி நம்ம அந்த எல்லா நிகழ்வுகளையும் அணுகுவது என்பதை நம்ம வந்து மடைமாற்றி உணர்ச்சிக்கு இரையாகி நீதிக்கு நாம வந்து தீங்கிழைத்து விடக்கூடாது. ஆகவே அது சட்டத்தின் முறைப்படி அந்த விசாரணை கைது செய்யப்பட்டிருப்பார். விசாரணை முகமைகள் அதன் அடிப்படையில் நடைபெறணும். அந்த 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 லீகல் ப்ரொசீடிங் சட்டப்படியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக கண்டிப்பாக தண்டனை குற்றவாளி பெறுவார். அதுல சரியான போக்கத்தான் திமுக அரசு காவல்துறை கையாளுதான் என் தனியார் பாக்குறேன். சரியானது இல்லைங்க. தொடர் தோல்வி மாதிரி சவுக்கு சங்கர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர், அவர் வீட்டுல போய் காலையிலேயே மலம் கொட்டி அவரை வந்து அவமானப்படுத்துறாங்க. அது தெரிஞ்சும் ஒரே நாள்ல வெளிவர மாதிரி வழக்கு போடுறாங்க. இது சட்டத்தின் ஆட்சி நடக்கலையேங்க, அந்த மாதிரி தெரியலீங்களே. அதான் நீங்க வீட்டுக்குள்ள அத்துமீறுவது அல்லது அவர் மீது ஒரு 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 காயம் இல்லாத இது மாதிரியான அத்துமீறுவதோ அல்லது உள்ள போனதுங்கிறதெல்லாம் ஒரு வழக்கை வந்து அது புலனாய்வு சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. அப்ப அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் முறைப்படி விசாரிக்கப்பட்டு இப்போ நீங்க அதுல நம்ம யாரும் தப்பிக்க முடியாது, எந்த அரசாங்கம் வந்தாலும் தப்பிக்க முடியாது. ஜாமீன் வந்துட்டாங்களே. இல்ல அதுல இதான் இப்ப நீங்க ஜாமீன்ல வந்திருந்தாலும் இப்ப நீங்க அதை விட ஒரு வேங்கவே இல்லை. குடிநீர் தொட்டியில இந்த மாதிரி மனித கழிவை கலக்கினதாக சொல்லி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா விசாரணை நடந்து கடைசியில் என்ன நடந்துச்சு, இதுல அந்த யார் புகார் கொடுத்தார்களோ, யார் அந்த செய்தியை பரப்பினார்களோ அவர்களே அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அது கைது செய்யப்படலை யாருக்கு. ஆகவே அது ஒரு பெரிய சர்வதேச செய்தியாக மாற்றப்பட்ட ஒரு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களையே இதுவரைக்கும் கைது செய்யல. ஏன்னா அது விசாரணையில வாய்ப்பு இருந்தா தண்டிக்க போறாங்க, இல்லைன்னா தண்டிக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த சம்பவத்துல இப்ப இதுல நீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு நாளைக்கு தண்டிக்கப்படலாம் அல்லது இவர்களுக்குள்ள அதுல ஏதாவது ஒழுங்காகலாம். ஆகவே அது ஒரு சவுக்கு சங்கங்கிற ஒரு நம்மளுடைய ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட தூய்மை பணியாளர்கள், தொழிலாளர்கள் அத்துமீறி வீடுக்குள் புகுந்து இது மாதிரியான தாக்குதலை நடத்துவது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு தொங்கிளைஞர் பேரவை தனி அரசு அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய வீட்டுக்குள் அத்துமீறி நுழைவது ஒரு பெரும் குற்றம். அதற்கு பிறகு அங்கு அந்த உடைமைகளை சேதப்படுத்தி இருப்பது, அந்த உடைமைகளில் இன்னும் கடுமையான கழிவுகள் உள்ளிட்ட பல இதுவரை இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேற எங்கும் நடக்காத அளவுக்கு சில சம்பவங்களில் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுல அரசு
மென்மையான போக்கை கடைபிடித்திருந்தால் தவறானது, பிழையானது. தமிழ்நாடு அரசு, காவல்துறை குற்றம் அதுல சம்பவத்தப்பட்டவர்கள் மீது இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்து இது மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்காம இருக்கணும். சவுக் சங்கர் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆறுதலா இருக்கணும், தைரியமா இருக்கணும். தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை இது மாதிரியான வன்முறையை, அராஜகத்தை ஏற்கவில்லை. அரசாங்கம் இதை இதை வேடிக்கை பார்ப்பதையும் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை ஏற்கவில்லை, கண்டிக்கிறது. தமிழ்நாடு அரசு இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுத்து முறைப்படி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல எனக்கு உறுதியா மாற்று கருத்து இல்லை. அதுல விசாரணை மென்மையான அளவுல குற்றவாளிகள் மென்மையாக கையாளப்படுகிறார்கள் என்றால் அது பிழையானது, தவறானது. முறைப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல தனி அரசு உறுதியா இருக்கிறேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கும் காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறேன். சரிங்க. வகுப்பு வாரிய திருத்த சட்டம் சிறுபான்மையினர்கள் நலன் தான் பயக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்துங்க? பொதுவா பாஜக இந்துத்துவ அமைப்புகள் அனைத்துமே வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, பாஜக இந்துத்துவ அமைப்பை ஆதரிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற என்டிஏவில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் 288 பேர் வாக்களித்து அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வெறும் 232 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார். அது இரவோடு இரவாக 12 மணி நேரம் விவாதம் நடந்து அந்த சட்டத்தை பாஜக முனைந்து அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களினுடைய வழிபாட்டு உரிமை அல்லது இஸ்லாமிய மக்களினுடைய அந்த மார்க்கம் தொடர்புடைய எல்லா வகையான நடவடிக்கைகளிலும் தொடர்புடைய சொத்துக்களை பராமரிக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு இருந்த உரிமையை அது தட்டி பறித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கான உரிமையையும் அது பறித்திருக்கிறது. ஏன்னா மாநிலங்களுக்கு இருந்த ஒரு நில உரிமையை வக்ஃபு போர்டு அதுல இப்ப சில திருத்த சட்டங்களின் வழியாக சில புதிய திருத்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்கள் அல்லாதவர்கள் கூட வக்ஃபு வாரியத்தில் பெரும்பாலான பேர் அதுல உறுப்பினராக்க முடியும்னா அதுல யார் இந்துத்துவ RSS-காரங்க, பிஜேபிக்காரங்களா அதுல பெரும்பாலும் வருவாங்க. அப்ப இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சியில் இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து வஞ்சித்து இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை மறுத்து இஸ்லாமிய மக்களுக்கான எல்லா அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி அப்பாவி இந்து மக்களிடத்தில் அவர்கள் பற்றி அவதூறுகளை அல்லது பிழையான தவறான தகவல்களை சொல்லி பெரும்பான்மை அப்பாவி இந்து மக்களை அணிதிரட்டுகிற இந்துத்துவ சக்திகள் அல்லது பாஜக RSS சேர்ந்தவர்கள் வக்ஃபு சொத்தில் போய் இஸ்லாமிய மக்களுடைய சொத்தை பராமரிப்பது அல்லது நிர்வகிப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய அத்துமீறல். அது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். ஆகவே அதை உலகம் இதை கண்டிக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகள் கண்டிக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற 99 விழுக்காடு இந்து மக்களை கூட இதை ஏற்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை, தனி அரசு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருப்பதை வன்மையா கண்டிக்கிறோம். அந்த மீண்டும் அந்த சட்டத்தை முந்தைய நிலைக்கே கொண்டு வரணும். இந்த திருத்த சட்டத்தை மீண்டும் ரத்து செய்யணுங்கிற கோரிக்கையை நம்ம முதல்ல நம்முடைய பார்வையாளர் வழியா மத்திய அரசாங்கத்துக்கு, மோடி அரசுக்கு கோரிக்கை வைக்கணும். ஆக இது பிழையானது, தவறானது. ஏற்கனவே பாபர் மசூதியை சட்டத்துக்கு புறம்பாக இடித்தார்கள். இது சம்பல் இப்பொழுது கூட ஒரே நாளில் ஒரு உத்தரவை பிறப்பித்து நீதிமன்றத்தின் வழியாக அது அங்கு 4 உயிர்கள் பறிக்கப்பட்டது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. பல்வேறு இப்பொழுது கூட நீங்க அவுரங்கசீப் மகாராஷ்டிராவில் அவருடைய நினைவிடத்துல பெரிய ஒரு கலவரத்தை நடத்துனாங்க. அங்கு இப்ப கூட ஒரு புல்டோசர் போட்டு அந்த சம்பந்தப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வீடுகள்ல இடிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமே இது மாதிரி டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளுகிற இடங்களில் எல்லாம் இது போன்ற அரசுக்கு எதிராக அல்லது அவர்கள் உரிமைகளுக்காக போராடுகிறவர்கள் எல்லாம் அவர்களை கைது செய்வது, சிறைபிடிப்பது, தண்டனை பெற்றுவது மட்டுமல்ல, அவருடைய குடியிருக்கிற வீடுகளை இடிக்கிறார்கள், அவர்களுடைய வணிக வளாகங்களை இடிக்கிறார்கள், அவர்களை அகதிகளாக்குறார்கள். இதெல்லாம் ஜனநாயகத்துல உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத மிகப்பெரிய கொடுமை, அது வன்கொடுமை. அது ஆகவே இதையெல்லாம் சகித்து கொண்டு சட்டத்திற்கு மீறி செய்யறாங்க. இதை உச்ச நீதிமன்றம், தனியரசோ நம்ம விக்கியோ சொல்லல, உச்ச நீதிமன்றம் இது போன்று நீங்கள் இரவோடு இரவாக முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வீடுகளை, அதாவது இஸ்லாமியர்களுடைய வீடுகளை, சொத்துக்களை நீங்கள் இடிப்பது, தரைமட்டமாக்குவது தவறானது, பிழையானது, கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட சமீபத்துல ராஜஸ்தான்ல 10 லட்சம் ரூபாய்
அந்த அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது. அப்ப அது அப்பவுமே உச்ச நீதிமன்றம் பாருங்க, அதை தடுத்து நிறுத்த முடியல, அதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியல, வெறும் கண்டிக்குது, அறிவுறுத்துது, அபராதம் தான் விதிக்குது. அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு இதுதான் நிலைமை. உச்ச நீதிமன்றமே உத்தரவை மீறுகிற அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகளை கைது செய்யவோ வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அப்போ உச்ச நீதிமன்றமே பாஜகவினுடைய இந்த அரசு நடவடிக்கைகளை, சட்டத்தின் மீறிய நடவடிக்கைகளை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே பயப்படுகிற பொழுது நாட்டுல யாருக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு? யாருக்கு இங்க நம்ம என்ன எப்படி வாழ முடியும்? ஆகவே இது ஒரு சட்டத்தின் பெயரால் சர்வாதிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வகுப்பு வாரிய இந்த திருத்த சட்டம் அப்படி கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களினுடைய உணர்வுகளை காயப்படுத்தி இருக்கிறது, அவர்களை அச்சப்படுத்தி இருக்கிறது. அது குடியுரிமை திருத்த சட்டம் என்றாலும், முத்தலாக் சட்டம் என்றாலும், என்ன சட்டம் என்றாலும், பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்குள் ஊடுருவி அதை சிதைப்பது அல்லது அதை தன்வசப்படுத்துவதற்கு எத்தனிப்பது, இது மாதிரியான சிக்கல்கள். இப்போ கடைசியா வகுப்பு வாரிய திருத்த சட்டம் வரைக்கும் அவர்கள் இஸ்லாமியர்களை திட்டமிட்டு குறிவைத்து அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஒரு அமைதியான உரிமையோடு நல்வாழ்வு வாழ ஒரு இணக்கமான சூழலை பராமரிக்காமல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒருதாய் மக்களாக இருந்து இந்திய திருநாட்டை வலிமையப்படுத்திய இந்த சமூக நல்லிணக்கத்தை திட்டமிட்டு வாக்கு அரசியலுக்காக, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒற்றை மதத்தின், குறிப்பாக பெரும்பான்மை மதத்தை சார்ந்த இந்துக்களின் பெயரால் அரசியல் இயக்கங்களை நடத்துகிற இந்துத்துவவாதிகள், குறிப்பாக RSS, BJP, அந்த இந்துத்துவ சக்திகள் இது போன்று தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறத நம்ம பார்க்கிறோம். அது அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய மக்களை ஒடுக்குகிறார்கள், அவருடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் என்பதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாஜக இந்த திட்டத்தை, இந்த முறையை திரும்ப பெற வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை தனி அரசு ஏற்கவில்லை. நாட்டில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளை நம்ம ஒன்றுபடுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருந்து, இஸ்லாமிய மக்களும் நம்முடைய சகோதரர்கள், அவர்களும் இந்திய திருநாட்டின் ஒருதாய் மக்களாக நம்ம அவர்களை அரவணைத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதுதான் நீங்க வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்ம ஜனநாயகத்தின் மாண்பு. அதுதான் அரசியல் சாசனமே நமக்கு அடிப்படையில் வகுத்து தந்திருப்பது என்பது மதசார்பற்ற நாடுதான், மதசார்பற்ற அரசு தான் நம்முடைய அரசு. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலகத்திலேயே மிகப்பெரிய அதிகார வலிமை பெற்றது நம்முடைய நாட்டு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம். அது உலகத்திலேயே பாதுகாப்பாக மக்கள் வாழுகிற ஒரே நாடும் இந்தியா தான். அது இந்தியாவிலேயே இன்னும் கூடுதலாக பாதுகாப்பாக வாழுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு பொது உடைமை, ஜனநாயகம், சமத்துவம், மக்களாட்சி, தனிமனித உரிமைகள் இவைகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக விளங்குகிற நாடு நம்முடைய தமிழ்நாடு, தமிழ் மாநிலம். ஆகவே தமிழ்நாட்டை பின்பற்றி இந்தியா அல்லது உலகம் வழி நடக்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள் நம்முடைய தமிழர்கள். ஜனநாயகமா இருந்தாலும், தனிமனித உரிமையா இருந்தாலும், நீதி, நேர்மை, அத வழிபாட்டு உரிமை அல்லது பல்வேறு மனிதனுக்கான எல்லா வகையான மாண்பு, கண்ணியம், இங்கு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஏழை பணக்காரர்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்கின்ற சமூக சமத்துவத்திலையும் சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாத்து நடைமுறைப்படுத்துவதிலையும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு நம்ம முதன்மையா இந்தியாவில் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை பின்பற்றி இந்தியாவில் இருக்கிற அனைவரும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக யாரும் யாருடைய உரிமையும் பறிக்காமல் அவரவர் உரிமையை பாதுகாத்து அமைதியான நல்வாழ்வை வாழ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அரசியல் களத்துல நிற்கணும், சமூக தளத்துல இயங்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து தனியரசு வலியுறுத்துறேன். இந்த வகுப்பு வாரி திருத்த சட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல்ல இருந்து கூட இஸ்லாமிய மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்றுவிட்டு அதில் விடுபடணும். ஆகவே மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. சட்டத்தை திருத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தும். ஐயா, உங்க நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, அன்பு நன்றி.